கழுவுன பாத்திரத்த சிங்குக்கு மேலேயே வச்சு காய வைக்கிற ஒரு ட்ரெயின் இருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வீட்ல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்ல. ஸ்பூன்ல இருந்து சாப்பிங் போர்டு வரைக்கும் கத்தி உட்பட எல்லாத்துக்குமான ஒரு ஹோல்டர் இந்த ட்ரெயின்ல இருந்தா நல்லாயிருக்கும். இந்த வீட்ல இருக்கிற சிங்க் கொஞ்சம் பெருசு. அதனால இந்த ட்ரெயினரும் ஒரு அகலமான ட்ரெயினரா இருக்கணும். சிங்குக்கு மேல வைக்கிற மாதிரி, அதாவது ஏற்கனவே இருக்கிற இந்த 2 டேப்பையும் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ஜஸ்ட் மேல தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு பிளக் அண்ட் ப்ளே ப்ராடக்ட்டா இருக்கணும். மெயினா செவுத்துல ஸ்க்ரூ பண்ண தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டா இருக்கணும். மொத்தத்தில் சிம்பிளாகவும் இருக்கணும். இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு மாட்டுச்சு. இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இதுவே காஸ்ட்லி நான் நினைக்கிறேன். அது இதை விட டபுள் த காஸ்ட்டாக இருக்குது. அதனால பட்ஜெட் தாங்காது. இந்த ப்ராடக்ட் என்னோட எல்லா ரெக்யர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. என்கிட்ட இருக்கிறது 2 கேள்வி தான். ஒன்று மேனுஃபேக்சரருக்கு, இன்னொன்று செல்லருக்கு. இந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணியிருக்கிற லட்சணத்தை கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த பாக்ஸை எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க. அதனால தான் அவுட்டர் பாக்ஸ் ஒன்று போட்டு அமுச்சு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து அவுட்டர் பாக்ஸில் வந்து விழுந்து கிடந்தது. இன்னும் 2-3 ஸ்க்ரூ எல்லாம் கூட எனக்கு மிஸ் ஆயிருச்சு. இந்த செல்லரை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஐயா இவ்வளவு காசு வாங்குறீங்களே, ஒரு பபிள் பேக்கிங் கூடவா பண்ணி அனுப்பக்கூடாது? அதே மாதிரி மேனுஃபேக்சரருக்கு ஒரு பெரிய சஜஷன், ஐயா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது. இந்த மேலே இருக்கிற பார்ட்ஸை கூட விட்டுருங்க, சைடில் இருக்கிற இந்த 2 ஸ்டாண்டு மட்டுமாவது நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்டடியாக கொடுத்துருந்துருக்கலாம். இந்த ப்ராடக்ட் இன்னும் நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் ரஃப் அண்ட் டஃபாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளைக்கு வராது, உடஞ்சி கீழே விழுந்துடும். நான் ஜஸ்ட் பொத்துனாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வருது. நான் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆச்சு. இங்கே கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியல்ஸை தவிர இதுக்கு எந்த ஒரு யூசர் மேனுவலும் கிடையாது. நம்மளா ஒரு அசம்ஷனில் இது இப்படி தான் மாட்டணும் அப்படின்னு நினச்சி மாட்டிக்க வேண்டியதான். இதோட சேர்த்து ஒரு பார் கோடு ஒன்று கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அங்கே ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ரிவ்யூ அங்கேயே நான் கொடுப்பேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தே இல்லை.